டோர்ஸ்டெப் சர்வீஸோட புதிய ஒரு வீடியோட்டு எவருக்கும் சோகம் வணக்கம். இன்னத்த வீடியோ என்னென்னா போஸ் வாஷிங் மிஷின் ஓவர் சவுண்டு. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஓவர் சவுண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த ஷாக் தான். 3 ஷாக் ஆப்சர் இருக்குது. 3 ஷாக் ஆப்சரை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அது டைட்டாக இருந்ததுன்னா க்ரீஸ் போடுங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த 3 ஸ்ப்ரிங்கிலும் க்ரீஸ் போடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச கம்ப்ளைண்ட் என்னன்னா டப்பு கட் ஆனது தான். டப்பு கட் ஆனதுட்டு சுத்தாமல் இருந்துச்சு. அதுலேயே தான் ஓவர் சவுண்டு. அது டப்பு எப்படியோ ரெடி பண்ணணும் அந்த மாதிரி வீடியோலாம் நம்மள ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். ஓகே, அப்போ இது டப்பை எப்படி ஃபிட் பண்ணணும் அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல போகிறோம். இது மோட்ரு தான். மோட்டரில் வந்துட்டு நமக்கு டோட்டலாக 5 வயர் மோட்ரு தான். ஓகே, 5 வயர் மோட்ருன்னா வந்தால் டேக்கு வந்துட்டு செப்பரேட்டாக இருக்கும். டேகும் செப்பரேட்டில் தான் 5 வயர் மோட்ரு. 3 வயர் மோட்டருக்கு போகும். அதுக்கப்புறம் ஹீட்டரோட ஓம்ஸு மற்ற டெர்மினேட்டில் எல்லாமே நம்மளை ஆல்ரெடி சொல்லியிருக்கு. ஹீட்டரோட ஓம்ஸோ இல்லைன்னா டெர்மினேட்டரோட ஓம்ஸோ வோல்டேஜ் ஏதாவது தெரியலன்னா எப்படி செக் பண்ணணுங்கிறது நம்ம வீடியோவில் கரெக்டாக போட்டிருக்கோம். ஓகே, எகெயின் நம்ம டெர்மினேட்டரோட வோல்டேஜ்லாம் கொடுக்குது. அதே மாதிரி ஹீட்டரோட சப்ளை கொடுக்குது. ஹீட்டரோட சப்ளை வந்துட்டு நியூட்ரல் ஃபேஸு 2 சப்ளை கொடுக்கணும். அதுக்கப்புறம் எர்த்து இருக்குது, எர்த்து கொடுக்கணும். எர்த்து கொடுத்ததுக்கப்புறம் டெர்மினேட்டரோட சப்ளை கொடுக்கணும். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மோட்டருக்கு எர்த்து மோட்டருக்கு எர்த்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும். ஓகே, அப்போ இது 3 தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நமக்கு பார்த்துக்கலாம். இப்போ மோட்டரோட கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. பார்த்துக்கோங்க, மோட்டரோட கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. மோட்டரோட கனெக்ஷன் பை சான்ஸ் நமக்கு பேக்கிலோட கொடுக்க முடியல அந்த மாதிரி என்னென்னா நம்ம ஃப்ரெண்டெல்லாம் கழட்டி இருந்தோன்னா ஃப்ரெண்டிலே போய் மோட்டரோட கனெக்ஷனும் நமக்கு தாராளமாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா வந்துட்டு 5 வயர் மோட்டருன்னெல்லாம் எல்லாமே வந்துட்டு யூனிவர்சல் மோட்டராக இருக்கும். 5, 6, 7 அந்த மாதிரி யூனிவர்சல் மோட்டர் வயராக இருக்கும். அதனால் வந்து நம்ம செக் பண்ணும்போது பார்த்து செக் பண்ணோம். மோட்ரு எப்படி ஃப்ரண்ட் லோடில் மோட்ரு எப்படி செக் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகே, அதனால தான் நம்ம எகெயின் சொல்லாமல் இருக்குது. 5 வயர் மோட்டர் எப்படி செக் பண்ணோம், 7 வயர் மோட்டர் எப்படி செக் பண்ணோம். ஏன்னா மிஷினோட கம்ப்ளைண்ட்டோ மோட்டரோட கம்ப்ளைண்ட்டோ தான் நமக்கு தெரியாது. அப்போது மோட்டரோட கம்ப்ளைண்ட் எப்படி செக் பண்ணணும்னு தான் வீடியோவும் மோட்டருக்கு எவ்வளோ ஓம்ஸ் வருന്നുള്ള வீடியோ எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேக்குன்னு நமக்கு ஜாயின் பண்ண முடியலன்னா ஃப்ரெண்டில் போயிட்டு நமக்கு கொடுத்துக்கலாம். ஓகே, மோட்டரோட கனெக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். மோட்டரோட கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்கள். மோட்டரோட கனெக்ஷன் கொடுக்கட்டும். மோட்டரோட கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஷாக் ஆப்சர் எல்லாமே ஃபிட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஷாக் ஆப்சர் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இது பேலன்ஸரு தான். பேலன்ஸரும் ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு அவுட்லெட் ட்ரெயின் தான், அதுவும் ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கிடையில் நம்ம சிட்டு வந்தாச்சு. ஓகே, அப்போ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணியிருக்கான்னு எல்லாமே செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறோம். இதோட ஃபுல் வீடியோ வேணுனாலும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். எப்படி கழட்டணும், எப்படி ரிவ்யூ பண்ணணும் எல்லாமே போட்டிருக்கோம். எகெயின் நம்ம போடுறது வந்துட்டு வேறு மாடலோட தான். இப்போ நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம துணியெல்லாம் போட்டுட்டு வந்து செக் பண்ணோம். இப்போ வந்துட்டு துணியெல்லாம் போட்டாச்சு. துணியெல்லாம் போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். தண்ணி வரணுது எல்லாமே ஜஸ்ட்டு தண்ணி வரது பார்த்தாச்சு இல்லையா? தண்ணி வந்துட்டு இருக்கு. தண்ணி வந்து அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்மளோட ஃபுல் வீடியோ பார்த்தாச்சு. உங்களுக்கு வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ், ஃப்ரிட்ஜ் ஏதாவது சர்வீஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள்.